முதலமைச்சரின் சொந்த ஊரான திருவாரூரில் சாலை விரிவாக்கம் என்ற பெயர் வெட்டி வீழ்த்தப்படும் மரங்கள். மரங்களை மீண்டும் நடுவதற்கு முதலமைச்சர் ஏற்பாடு செய்வாரா என பொதுமக்கள் கேள்வி. ஒரு 35 ஆண்டு 50 ஆண்டு பழமை வாய்ந்த மரங்களை எல்லாம் அடியோட வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதனால சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மக்களுக்கு தேவையான ரோட்டை போடுற நீங்க மக்களுக்கு தேவையான காற்றை தர்றதுக்கான மரத்தை எல்லாம் எடுத்துட்டா சுவாசிக்கிறதுக்கான காற்றை கூட நாளைக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஸோ இப்படி மரங்களை எல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கப்படும்? இதுக்கு கொஞ்சம் சரியான பதிலை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார்கள் என்றால் நன்றாக இருக்கும். இங்க எங்க சைடு பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு மேல உள்ள மரம் எல்லாமே இருக்கு. இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது. எல்லா மரத்தையும் சகட்டு மணிக்கு எடுத்துட்டாங்க. இது குளிர்காலம் தெரியாது, வெயில் டயத்துலாம் யாருமே போக முடியாத அளவுக்கு சுத்தமா 2 பக்கமும் பாத்தீங்கன்னா மரமே இல்லை. நாங்க போய் சொன்னோம், ஏங்க நீங்க மரத்தை எடுக்கிறீங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மரத்தை மட்டும் நீங்க விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் விட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அது தடுக்கிறதுக்கு முடியல. பொதுவாக ஒரு மரத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மரம் எல்லாமே சுத்தமா இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மரமே எல்லாம் எடுத்துட்டாங்க. திருப்பி எப்படி அந்த வெயில எப்படி நாங்க எதிர்கொள்றது? இப்ப சராசரியா உள்ள மனுஷன் இப்ப கார்ல ஏசி போட்டுட்டு போறவனுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நடந்து போறவன் இருக்கான்ல ரோட்ல, நடந்து போறவன் அந்த வெயில எப்படி எதிர்கொள்ள போறான்? ஒரு கவர்மெண்ட் இது பைபாஸ் சாலையும் கிடையாது, இது நகரத்துல உள்ள ஒரு சாலை. அவங்க கேட்டது சொல்றாங்க, ஸ்கூல் இந்த இடத்துல கிரௌட் அதிகமா இருக்கு, அதனால நாங்க இங்க அதிகமா எடுக்கிறோம், 9 அடி போல அதிகமா எடுக்கிறோம்னு சொல்றாங்க. இது சரியான பதிலா? இது நீங்க ரோடா அகலப்படுத்துங்க, சரிதான், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அதுல உள்ள மரத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி ஒரு 30 வருஷ காலகட்டம் அந்த மரத்தை ஊனி அதை வளர்க்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? அது பொதுமக்களால் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்வராங்கிற ஒரு அமைப்புல ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த ஐயா தான் இந்த எல்லாம் மரத்தை வச்சு வளர்த்தாரு. எந்த திமுக அரசுங்க மரத்தை வச்சு வளர்க்கல. இந்த மரத்தை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மரத்தை எடுக்கிறவங்க இந்த தெருவுல ஒரு மரத்தை வச்சு அவங்க வளர்த்துருப்பாங்களா? இந்த மரத்தை எடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு என்ன இருக்கு? கேட்டா ஏலம் விட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. மரத்தை அறுக்குறாங்க, 30 வருஷத்து மரம் துண்டா போடுறாங்க. போய் கேட்கறதுக்கு சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு, நீங்க அந்தாண்ட போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா இன்னும் போனா நம்மளை மிரட்டுவாங்க. ஏன்னா இதெல்லாம் யாரு செய்யறாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா தெரியும்.